திருமணத்துக்கு முன் மருத்துவ சோதனை தீர்வா பிரச்சனையா என்ற தலைப்பில் ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம் நேர்களே. ஏன் இந்த விவாதம் எழுகிறது? சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் கிருபாகரன் அமர்வு முன்பு ஒரு வழக்கு வருகிறது. அதாவது ஒரு திருமணம் சார்ந்த பிரச்சனை. இந்த ஒரு திருமணத்தில் இந்த ஒரு கணவனுக்கு கேன்சர் இருக்கிறது, மேலும் சில உடல்நல கோளாறுகளும் இருக்கின்றன. அது திருமணத்தில் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இது சார்ந்த வழக்கில் ஜஸ்டிஸ் கிருபாகரன் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல, தன்னுடைய தீர்ப்பில் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த ஒரு மருத்துவ பிரச்சனைகள், மருத்துவ கோளாறுகள் பல திருமண முறிவுகளுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. ஆக மருத்துவ பரிசோதனை, அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலிங், இது வந்து ஒரு உறுதிப்படுத்தினோமே ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து கணிசமாக தவிர்க்கப்படலாம். அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி அரசுகள் ஆராய வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு திருமணத்துக்கு முன்பு ஒரு மருத்துவ மருத்துவ ஒரு கவுன்சிலிங் என்பதோ இல்லாட்டி இந்த ஒரு சோதனை என்பதோ என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை வந்து வெளிக்கொண்டு வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகுமா, பிரச்சனைகள் வராமல் தடுக்குமா உள்ளிட்ட கேள்விகள் எழுகின்றன. நடைமுறையில் அதுவும் நமது சமூக அமைப்பில் இது சாத்தியமற்ற விஷயமா, பல சிக்கல்கள் கொண்ட விஷயமாங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைகிறார் மற்றும் வழக்கறிஞர் வல்சலகுமாரி அவர்கள் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது ஒரு முக்கியமான கருத்து இல்லையா? இன்னைக்கு வந்து அவர் வந்து விவரங்களோடு உதாரணங்களோடு குறிப்பிடுகிறார். பல திருமண முறிவுகளில் இந்த ஒரு மருத்துவ பிரச்சனைகள் காரணமாக இருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. ஒரு திருமணத்துக்கு முன்பு ஒரு டெஸ்ட் செய்து கொள்வதோ, அதற்கு ஒரு அறிக்கையோடு இல்லாட்டி ஒரு கவுன்சிலிங்கோடு அந்த ஒரு திருமணத்தை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள் எழாமல் தடுக்கும் அப்படின்னு குட் சஜஷன் இல்லையா? இது மாதிரி பர்சனலாக சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்களில் போய் அரசு தலையிட்டு டெஸ்ட்டு பண்ணணும், மெடிக்கல் டெஸ்ட்டு, அதை சர்டிஃபிகேட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உதாரணமாக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் கிராமத்தில் இந்து சம்பிரதாயப்படி, கிராம பழக்க வழக்கங்கள் படி ஒரு கல்யாணம்னா யார்கிட்டையும் போக வேண்டியதில்லை, கவர்மெண்ட் ஒன்றும் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. கிராமத்தில் 2 ஆளை பிடிச்சி விசாரித்தாலே எல்லா விஷயத்தையும் மாப்பிள்ளையை பற்றி சொல்லிடுவான். அதற்கு வந்து உள்ள டீப் அனலைஸ் பண்ணிங்கன்னா பல காரணங்கள். அந்த மாப்பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, அந்த ஊரில் இவனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, உண்மையை பேசுகிற பெரியவர்களும் இருப்பார்கள். யார்ட்டையும் போகிறதில்ல. நானே சொல்கிறேன், ஒரு திருமணத்துக்கு நான் இப்போ பேர் சொல்ல முடியாது, பெரிய விஐபி எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டில் ஒரு மாப்பிள்ளைய எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு செய்யணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கேயே வேலையில் இருக்காருன்னு சொன்னாங்க. எங்கே இருக்கார், எங்கே படித்தார்னு கேளுங்கன்னு கேட்டு எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருக்கு அமெரிக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தெரியுமே சார், இங்கே தான் படித்தார் அவருன்னு. அவருக்கு திருமணம் பார்க்குறாங்க. இல்லை சார், அவர் இன்னும் பாஸ் ஆகவே இல்லையே, ஒரே சென்டென்ஸில் முடிச்சிட்டான். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பையன் பாஸ் ஆகி ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் நின்று விட்டது. அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் நான் சிறு பையனாக இருக்கும்போது நிறைய பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி அக்கம் பக்கத்தார்கிட்ட விசாரித்தாலே தெரிஞ்சுக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு மணமகனுக்கோ மணமகளுக்கோ கூட தெரியாத பிற்காலத்தில் தெரிய வரக்கூடிய உடல்நல கோளாறுகள் இல்லை வேறு சில பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு மருத்துவ ஆய்வின் மூலம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். செய்து இந்த செய்தி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டீப்பாக படிச்சிங்கன்னா அந்த பெண் சொல்லியிருக்கிறா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரிஞ்சே எனக்கு பண்ணி வச்சுட்டாங்கன்னு. இந்த கேஸ் மட்டும் ஜஸ்டிஸ் குறிப்பிடல ஜட்ஜ்மெண்ட்ல. நான் என்ன சொல்றேன், இல்ல ஜஸ்டிஸ் பாருங்க, முதல்ல இதுக்கு வாங்க, அப்புறம் அதுக்கு போங்க. ஜஸ்டிஸ் இந்த கேஸ்ல அந்த பெண்ணுக்கு முன்பு தெரியும், பெண்ணுக்கு இல்ல, பெண் குடும்பத்தாருக்கு தெரியும். அதுக்குள்ள இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கும், நமக்கு தெரியாது. என்னன்னா பரவாயில்ல, அப்புறம் அவங்க நம்புறாங்க இந்த வியாதி குணமடைந்து உள்ளான்னு. இது ஒரு விஷயம், இது நான் ஜென்ரலாக சொல்றேன். ஆனால் இது போன்ற தனி மனித குடும்ப வாழ்க்கை, ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டான், அப்போ எல்லா கடன் கொடுக்கும் நீ ஃபாலோ பண்ணி இப்படிலாம் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணி. திருமணமே தனி மனித விஷயம் சார். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றோம், அதை வந்து லாஸ் கவர்ன் பண்ணுது. இது ஏன் சார் கவர்ன் பண்ண? திஸ் இஸ் அரேஞ்ச்டு மேரேஜ் டன் பை பேரண்ட்ஸ் ஆஃப் போத் பிரைட் அண்ட் குரூம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதிலெல்லாம் போய் அரசாங்கம் தலையிட முடியாது, மெடிக்கல் டெஸ்ட் பண்ண முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதையும் ஒரு உத்தரவா போடல, அதுக்கான சாத்தியக்கூறுகளை அறிய சொல்லியிருக்கிறார். அது ஒரு டூ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு. ப்ராக்டிக்கலாக வரும்போது தான் தெரியும். அப்போ நான் சரி ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவேன்.
இதுக்கு எண்டே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க பல சட்டங்கள்ல வளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. there is no mechanism which is fool proof. ஆனா ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை உருவாக்க முடியாது நம்பிக்கை இல்ல. பேரண்ட்ஸ் வராத விஷயத்துல பண்ண முடியாது. ஓகே, நான் வல்சலகுமாரி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இது வந்து கேட்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையாக தான் படுகிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நீதிபதி பேசியிருக்கிறார். ஆனா நடைமுறையில அதுவும் நமது சமூக யதார்த்தங்கள், கலாச்சார யதார்த்தங்களுக்கு மத்தியில இது நிறைய நடைமுறை பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று தானே பார்க்க முடியும். அதாவது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், பொதுமக்கள் மட்டுமல்ல, பெண்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்திருக்கேன். நான் வந்து ப்ராக்டிக்கலாக சந்தித்த பல விஷயங்களை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லேடி வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வர்றாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, இன்றைக்கி நான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நிலைமை வந்து இந்த சொசைட்டியில் ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஹெச்ஐவி இருந்திருக்கிறது, அது தெரியாமலேயே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி, நான் மட்டும் இல்லாமல் பிற்கால சந்ததிகள், என்னுடைய 2 குழந்தைகளுமே ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி சமூகத்தில் எனக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த கேஸை விசாரணை செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே மகளிர் ஆணையமானது எங்களுடைய கமிட்டி மொத்தமான மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சஜஷனாக இதை வச்சோம். அதாவது ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் மட்டுமல்ல, ப்ரீமரைட்டல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனே பண்ணுவது நாட்டில் உள்ள பெண்களுக்கு அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு இது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணினது. இன்றைக்கி கண்டிப்பாக அது தீர்ப்பாக வந்தது, உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியின் மூலமாக ஒரு தீர்ப்பாக வந்தது நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, சம்பிரதாயப்படி அப்படிங்கிறது உங்களுடைய பரிந்துரையா இருந்தது இல்லையா? கண்டிப்பாக இருபாலருக்கும் இதில் வந்து வேறுபாடு எதுவுமே இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் அதுதான். நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகள்லையுமே, தொலைக்காட்சியிலே, எல்லா மீடியாஸ்லேயுமே வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு தி கிரைம்ஸ், மெடிக்கல் கிரைம்ஸ், மேரிட்டல் கிரைம்ஸ் குட் ஹாவ் பீன் அவார்டட். அந்த வார்த்தை என்னன்னா, இதை வந்து தவிர்க்கப்பட முடிந்திருக்கும். இன்னைக்கு ஒரு பெண் ஏமாற்றப்பட்டுள்ளால் என்ன சொல்லி அவள் வந்து கோர்ட்டை வந்து நாடி இருக்கிறாள். அவளுக்கு வந்து ஏற்கனவே இவருக்கு கேன்சர் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தா அந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு கேன்சர் பேஷண்ட். ஆனால் நீங்கள் இது பரவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மேரிட்டல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணதுனால ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய இதுகளில் வந்து இது எல்லாமே இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்க ஏன் வந்து இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுனால சொசைட்டில பல இதுகள் வரும். கவர்மெண்ட் செய்வது நல்லது, பல விஷயங்களை வெளியில கொண்டு வர முடியும், மாற்று கருத்து இல்ல. அது வந்து பெண் வீட்டார் இன்சிஸ்ட் பண்ணலாம், மாப்பிள்ளை வீட்டார் இன்சிஸ்ட் பண்ணலாம், இது ஒரு மனமும் வந்து செய்யலாம். ஒரு அரசு அமைப்பு இல்லாட்டி ஒரு தீர்ப்பின் மூலமாவோ இல்ல ஒரு அரசுடைய முடிவின் மூலமாவோ இதை கட்டாயப்படுத்துவது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயமா? அது கட்டாயப்படுத்த வேண்டும், கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பிலையும் சொல்லல. இட் இஸ் ஒன்லி அ சஜஷன். அதாவது அதை நெறிமுறைப்படுத்துவதற்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ டு ப்ரிவென்ட் அண்ட் டு அவாய்ட் சச் கிரைம்ஸ், மேரிட்டல் கிரைம்ஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இப்போ இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலாக நீங்கள் வந்து ஃபேமிலி கோர்ட் கேசஸில் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஐடி செக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பிரேக் டவுன் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இஸ் இம்பார்ட்டன்சி. இதை வந்து நீங்கள் போய் ஒருத்தரை போய் விசாரித்ததுனாலேயோ, இப்போ நம்ம வந்து நேட்டிவ் வில்லேஜஸ்லேயோ இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சாலோ ஒரு இம்பார்ட்டன்சியை பற்றி ஒரு ரிப்போர்ட் யாரும் கொடுக்க முடியாது, சொல்லவும் மாட்டாங்க யாராலையும். ஒரு கல்யாணத்துக்கு தயாராகிற ஆண்மகனோ பெண்மகளோ கூட அவங்களுடைய மெடிக்கல் இதை வந்து டைரெக்டாக ஓப்பனாக சொல்ல முடியாது, ஈவன் டு தேர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போது ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி இதுகளை பாதிப்புக்குள்ள ஆணோ பொண்ணும் 2 பேருக்குமே எந்த பாதிப்பும் நடக்காத வகையில் அதை தவிர்க்கலாம்
அப்படிங்கறத தான் சஜஷனாக கொடுத்திருக்காங்களே ஒழிய ரைட் கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு எந்த பரிந்துரையும் செய்யப்படவில்லை. ரைட். ஒரு அதுல இல்ல, ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம அப்படி செல்வோமே ஆனால் அது பிராக்டிக்கலா பாசிபிளாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நான் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது சகோதரி வல்சகுமாரி அவர்கள் முக்கியமான சில உதாரணங்களை சுட்டி காட்டினார். ஒரு பெண்ணுடைய கணவருக்கு HIV இருந்ததுன்னு திருமணத்துக்கு பிறகுதான் தெரிய வந்தது அப்படின்னு. இன்னைக்கு பிளட் டெஸ்ட் செய்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரீனிங் முக்கியம் அப்படின்னாலும் கூட பல பேர் எனக்கு வராது, இந்த நோய் வராது, நான் ஏன் செஞ்சுக்கணும் அப்படின்னு மறைப்பது ஒரு ரகம். தெரியாமலேயே அந்த திருமணத்துக்கு போய் திருமணத்துக்கு பிறகு அது பிரச்சனையாகி ஒரு பெரிய சிக்கல்களை உருவாக்குறது இன்னொரு ரகம். ஸோ இந்த ஒரு அடிப்படையாக ஒரு ப்ரீ ரிக்விசைட்டாக இருக்குமானா இது வந்து பல விஷயங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, இந்த மாதிரி நிறைய இதை பேசலாம். மேடம் நல்லா பேசினாங்க அவங்க. இது ஒரு சஜஷன் தான், இதை நம்ம டெவலப் பண்ணணும். நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அது மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் இருக்குது. பட்டு இது வந்து சொசைட்டியில் நடக்கிற நிறைய தவறுகளில் இது ஒரு வகையான தவறு. இப்போ உதாரணமாக இம்பார்ட்டன்ஸின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேரேஜ் ஒழுக்கமான ஆண்கள் பெண்கள் சிறு வயதிலேருந்தே இருக்கிறவங்களுக்கு திருமணமான பிறகு தான் அவங்களுக்கே அவங்க இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஒருவேளை இந்த ஒரு டெஸ்ட் முன்பு இருந்ததுன்னா வாய்ப்பு ஏற்படும். நீங்க ஒரு மெச்சூர்டா ஆகிறதுக்கான சூழல். அப்ப மறுபடியும் அங்க வந்துட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி டெஸ்ட் பண்ணனா தமிழ்நாட்டில் 1,60,00,000 பேருக்கு அரசு பண்ணணுமா அல்லது பேரண்ட்ஸ் பண்ணாமல் திருமணம் முடிச்சு வச்சா அவங்க பேரில் நம்ம ஆக்ஷன் எடுப்போமா? இது பெரிய காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸை நம்ம அடுத்த கட்டம் கொண்டு வரலாம். இப்போ குறைந்தபட்சமா இந்த ஒரு டெஸ்ட்டுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதை ஊக்குவிக்கிறதுங்கிறது இல்லை, அது வந்து NGOs பண்ணலாம், நம்ம நிறைய ஆர்கனைசேஷன். இப்போ ஏன் அரசு பண்ணக்கூடாது? இன்னைக்கு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுது, அதுல ஒரு அங்கமா இதை ஊக்குவிக்கிறத வந்து ஒரு அவேர்னஸ். நீங்க வந்துட்டீங்க இந்த பாயிண்ட்டுக்கு. அரசு பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஹெட்டுன்னு போட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கல்யாணம் நடக்கும். ஆண் பெண்ணு எண்ட்லெஸ்ஸாக போகும், ஒன்றுல தலையிட வேண்டியிருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. ஆனால் நிறைய திருமணங்கள் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த கட்டத்தில் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாமே, இந்த ஒரு ப்ரீ மெடிக்கல் கவுன்சிலிங்கோ இல்லாட்டி ஒரு டெஸ்ட்டோ வந்து ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா இல்லை அட்லீஸ்ட் ஊக்குவிக்க என்கரேஜ் ஆகுது செய்யலாம். இல்லை, நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா ஓகே, ஒரு டெஸ்ட் பண்ணதுன்னா அது ஒரு போய் டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கினா அதுக்கு பணம் கட்டுறது, அப்புறம் அதுக்குன்னு இல்லை பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் அனுபவத்தில் பிறகு வரக்கூடிய பெரிய பிரச்சனையே இந்த ஒரு பெரிய வேலை தடுக்கும். அதான் தம்பி, பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்ட் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது நெக்லிஜிபிளாக இருக்கும். அதுக்கு நம்ம சமூகத்தில் சரித்திரபூர்வமாக பெரியவர்கள், குடும்பத்தார்கள், படித்தவர்கள், குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இப்போ உலகமெங்கிலும் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூட்டணும்னு நான் நெட்டில் போய் பார்த்தேன். ஈரானில் தான் முறை சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து திருமணங்களில் தவறுகள் நடக்கின்றன. ஸோ கம்பல்சரி, அவன் மெடிக்கல் டெஸ்ட் கூட அவனும் சொல்லலை, கம்பல்சரி கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன பண்ணணும் 15 பாயிண்ட் கொடுக்குறான். அந்த 15 பாயிண்ட்டை கொடுத்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு சிறிய நாடு, அந்த சிறிய நாடு, அவங்க ஜனத்தொகை ரொம்ப கம்மி, அப்புறம் நிறைய மத கட்டுப்பாடு உள்ள நாடு. அது அதான் நீதியரசர் கிருபாகரனும் தன்னுடைய தீர்ப்புல வலியுறுத்துறாரு. நான் வந்து ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது வந்து இன்னும் நிறைய கட்டங்களுக்கு நம்ம சமூக ரீதியா தயாரிக்கிறதுக்கான அவசியம் இருக்கு. அட்லீஸ்ட் ப்ரீ மெடிக்கல் கவுன்சிலிங் இது வந்து ஒரு பிரச்சனையை தவிர்க்கும் இல்லையா? அந்த ப்ரீ மெடிக்கல் கவுன்சிலிங்னு பண்றது சட்டம் ஏற்றாமல், அரசு தலையிடாமல் கிறிஸ்டியானிட்டியில் ஆரம்ப காலத்திலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸில் அதாவது திருமணம் பண்ணுறதுக்கு சர்ச்சில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அவங்க வந்து ப்ரீஸ்ட்டை வந்து பார்த்து பேசணும், ப்ரீஸ்ட்டை வந்து அந்த ஊருக்காரங்க வந்து சொல்லணும், தனியாக உட்காந்து கேட்கணும், இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் கூட சில ஃபெயிலியர்கள் வரும். அந்த ஃபெயிலியரில் ஒன்று எடுத்து உருவகப்படுத்தி, பார்த்திங்களா இந்த ப்ரீ மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் ஏமாந்துட்டாங்க, அதனால் ப்ரீ மெடிக்கல் கவுன்சிலிங் வைக்கணும் அப்படின்லாம் வர்றதுக்கு சான்ஸ். எந்த ஒரு சிஸ்டமும் ஃபுல் ப்ரூஃபாக இருக்க முடியாது. இல்லை, ஒரு விஷயத்தை இங்கே மட்டும் இல்லை, நம்மளோட மிகவும் முன்னேறிய நாடுகளில் கூட திருமணங்கள் ஆணும் பெண்ணும் மிகவும் படித்தவர்களாக இருந்து கொஞ்ச நாள் பழகி அவனுடைய குணாதிசயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுற அமெரிக்காவிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் கூட மேரேஜுக்கு அப்புறம் ஃபெயிலியரான கேஸு எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு வழியில்
மன ரீதியா சங்கடம் எழுறது, இல்லாட்டி ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து எந்த கவுன்சிலும் முழுமையா தடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத மறைக்கப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை தடுத்து நிறுத்தும். மறைத்து, அதாவது வில்ஃபுல்லா பண்றது தடுப்பதற்கு ஒரே வழி மறைந்தும் கூட நடக்கும். ஒரு நபருக்கு தனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், அவர் மறைக்கணுங்கிற இன்டென்ஷன்ல மறைக்காமல் இருக்கலாம். திருமணத்துக்கு பிறகு அது வெளிப்படும். அதை வந்து முன்கூட்டியே அந்த நபரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இருதரப்பும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை அணுகுவதற்கு, ஒரு பிரச்சனையை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை அணுகலாம், தீர்க்கலாம் அப்படின்னு ரெண்டு தரப்புமே ஒரு முடிவுக்கு வரலாம். இல்ல அது வந்து சிக்கலானதுன்னு ரெண்டு தரப்புமே அதை தவிர்க்கலாம். ஒரு மெச்சூர்டா அணுகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது. அதான் அந்த கம்பல்ஷன் ஃபார் மெடிக்கல் செக்அப் as a prerequisite ஃபார் மேரேஜ். நீங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ற மாதிரி அதையும் சொல்லணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அரசு துறைகள் ஏற்பட்டு மிகப்பெரிய செலவுகளை செய்துதான் இதை படுத்த முடியும். பெரிய மக்கள் தொகை, அதுவும் இல்லாம நம்மளுடைய சோசியல் கல்ச்சுரல் வேல்யூஸ், நமக்கு அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இங்க இது எப்படி சாத்தியமாக வாய்ப்பு இருக்கிறது? பல மேலை உலக நாடுகள்ல இன்னைக்கு வந்து அமல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை இங்க நம்ம எப்படி, அதுவும் அரசுகள் தலையிட்டு செய்திட முடியுமா? வலசலகுமாரி, உங்களுடைய கருத்து. இப்போ மேலை நாடுகளில் வந்து இது பண்ணலை அப்படிங்கிறது முற்றிலும் அது தவறு. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பிஃபோர் மேரேஜஸ் கம்பல்சரியாக இருந்தது. அந்த கூற்று வந்து உண்மையான கூற்று. அது அப்படி இருக்கும்போது அதனால ஃபெயிலியர் சக்சஸ் சொல்லுங்க இருந்தது மாறியதா? பிறகு இருந்தது மாறியதுங்கிறது கம்பல்சரிங்கிறது மாறியுள்ளது. இப்பவும் வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு போறது இருக்கு. ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் அந்த கம்பல்சரி ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் கப்பிள்ஸ் அப்படிங்கிற நிலை மாறப்பட்டுள்ளது. ரெண்டு விதமா இருக்கு. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கிறது வேற, ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ங்கிறது வேற. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கிறது தன்னுடைய மன நிலைமையை பொறுத்து whether a spouse is, that is whether a person is prepared for marriage. அதே இது ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ங்கிறது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ தெரியாமலே கூட மருத்துவ பரிசோதனையின் மூலமாக, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், RH ஃபேக்டர்ஸ், அதாவது பிளட் குரூப்ஸ், எக்ஸாமினேஷன் ஆஃப் RH ஃபேக்டர்ஸ், அதை வந்து எக்ஸாமின் பண்ணினா இதை வந்து ஒரு சாதாரண மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்னால மட்டும்தான் இந்த ஆணுக்கு இருக்கிற RH பாசிட்டிவா நெகட்டிவா, பெண்ணுக்கு இருக்கிற RH நெகட்டிவா பாசிட்டிவா அப்படிங்கிற பிளட் குரூப்ஸில் இருக்கிற RH ஃபேக்டர்ஸையே டிட்டர்மின் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து மருத்துவ உலகத்தால மட்டுமே முடியும். மருத்துவர்களால் மட்டுமே தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால, இல்லையா? ஆமாம் ஆமாம். இது வந்து நீங்கள் பாசிட்டிவ் எந்த ஒரு சட்டத்தையோ ஒரு பரிந்துரையோ ஒரு இதையோ அதுக்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸும் மிக்சட் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது வந்து இயற்கை. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வரும்போது கூட இதே வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனால் வந்து இதுக்கு பின்விளைவுகள் இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்லாம் இவங்க பலவாறாக கூக்குரல் போட்டாங்க. ஆனால் அல்டிமேட்லி என்ன நடந்தது? பாலிகமஸ் மேரேஜஸ், பைகமி, இதெல்லாம் தடுக்கப்பட்டது. நிறைய திருமணங்கள் ஒரே ஆண்மகன் வந்து 5 பெண்களை 6 பெண்களை கல்யாணம் பண்ணுறது வந்து இப்போ வந்து அந்த ரேட் வந்து கிரிமினல் ரேட்ஸ் வந்து குறைஞ்சி வருது. எதையுமே முதல்ல வைக்கப்படும் போது, முன்வைக்கும் போது அதற்கு எதிர்ப்பு வருவது சகஜம். அது வந்து நம்மளுடைய சொசைட்டி. ஆனால் இது பரிசீலிக்கத்தக்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல வந்து நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு சிறிய பகுதிக்காக நம்ம வந்து ஒரு சட்டமோ இல்ல அரசு தலையீடோ இருக்க முடியாது என்று திரு முருகன் அவர்கள் கருதுகிறார். இல்ல பல பிரச்சனைகளை, திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க, பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான அணுகுமுறை, இது ஊக்குவிக்கப்பட வேண்டிய அணுகுமுறை அப்படிங்கிறது வலசகுமார் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீதிபதி கிருபாகரனுடைய கருத்தும் கூட ஒரு பரிந்துரையாக இதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிய சொல்கிறது. அப்கோர்ஸ் இதில் வந்து நடைமுறையில் சிக்கல்கள் இருக்கின்றன, நிறைய நன்மைகளும் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை. அதனால தான் ஒரு உத்தரவா இல்லாமல் அரசுகள் கண்டறிந்து இது எந்த அளவில் அணுகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். பல கட்ட விவாதங்களுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான பரிந்துரை அப்படிங்கிறத மட்டும் மறுக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.